நமச்சிவாய. இந்த வருடம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்து சஞ்சரிக்கிறாரு. இப்போ இந்த பதிவில் நாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் சனி பகவான் மீனராசியில் வந்து சஞ்சரிக்கும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்விதமான பலன்களை எதிர்பார்க்கலாங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இங்கே சனி பகவான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடம் அப்படிங்கிற 2 வீட்டுக்கு வந்து சொந்தக்காரர். அதாவது மகர ராசியும் கும்பராசியும் சனிக்கு சொந்தமானது. மகர ராசி 3ஆம் இடம், விருச்சிக ராசியிலேருந்து 3ஆம் இடம். அது மாதிரி கும்பராசி வந்து விருச்சிக ராசியிலேருந்து 4ஆம் இடம். இந்த 2 வீட்டுக்கும் சொந்தக்காரர் சனி. அவர் வந்து இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல வந்து சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ இந்த வரக்கூடிய 2.5 வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதமான பலன்கள்ங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ 3ஆம் இடம்ங்கிறது தைரியஸ்தானம். அதாவது நம்ம வாழ்க்கையை முன்னெடுத்து வழிநடத்தக்கூடிய மன வலிமை நம்மகிட்ட இருக்கா இல்லையாங்கிறத சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். கௌரவம் அந்தஸ்தை வந்து குறிக்கக்கூடிய இடம் வந்து 3ஆம் இடம். நண்பர்கள் அண்ணன் தம்பி உறவுகளை வந்து சொல்லக்கூடிய இடம் வந்து 3ஆம் இடம். தெளிவான சிந்தனைகளை சொல்லக்கூடிய இடம் வந்து 3ஆம் இடம். அதே மாதிரி 4ஆம் இடம்ங்கிறது நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை சொல்லக்கூடியது. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறோம்? சந்தோஷமாக வாழ போகிறோமா? கஷ்டப்பட்டு வாழ போகிறோமா? நிலையாக வாழ போகிறோமா? நிலையற்ற தன்மையாக வாழ போகிறோமாங்கிறத சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். வாழும்போது நம்மளுடைய உடல் நலம் எப்படி இருக்குங்கிறத சொல்லக்கூடியது 4ஆம் இடம். அதேமாதிரி வாழ்க்கையை எப்பயுமே நம்ம வந்து சுலபமாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கணும்னு நம்ம நினைப்போம். அதுக்கு தேவையான பொருட்களை வந்து சேர்ப்போம். அப்படின்னா வீடு, வாசல், காரு இது மட்டுமே நம்மளுடைய சொத்து பத்துக்கள் கிடையாது. எதெல்லாம் நமக்கு உபயோகப்படுதோ இல்லை எதெல்லாம் நமக்கு வந்து மதிப்பு கூட்டுதோ அது எல்லாமே வந்து நமக்கு பொருளாகும். அதாவது நமக்கு அது சொத்து பத்தாகும். ஸோ 4ஆம் இடம் நம்மளுடைய சொத்து பத்துக்களை சொல்லக்கூடிய இடம். ஸோ இதை குறிக்கக்கூடிய சனி பகவான் இப்போ பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல வந்து அடுத்த 2.5 வருஷம் சஞ்சரிக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது, இங்கே நாம் வந்து இந்த பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். அந்த ஜாதகத்தில் அஷ்டவர்க்கம் சொல்லி ஒரு கணக்கு உண்டு. அந்த பகுதிக்கு போங்க. அதில் சனியுடைய அஷ்டவர்க்கம்ங்கிற ஒரு அட்டவணையை வந்து தேடுங்க. அதில் சனி மீன ராசியில் எத்தனை அளவு, அதாவது அவருடைய பலம் எவ்வளவுங்கிறத வந்து பாருங்கள். சனி வந்து குறைஞ்சது சைவர் கூட வாங்கலாம், அதாவது பலமே இல்லாமல் இருக்கலாம். அதிகபட்சமாக 8ங்கிற பலன்களை வந்து வாங்கலாம். அதாவது குறைஞ்சது சைவர், அதிகமானது 8. ஆனால் நமக்கு தேவையானது குறைஞ்சது வந்து 3. இப்போ 3க்கு மேலே வந்து சனி பகவானுடைய மதிப்பு மீனராசியில் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நல்ல தெளிவான, அதாவது மன தெளிவும் உடல் வலிமையும் உள்ள ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க. அதாவது தெளிவான சிந்தனையோட திடமான முடிவுகளை எடுக்கக்கூடிய மனபலம் வந்து இருக்கும். அது மாதிரி நல்ல முறையில் வாழக்கூடிய, நல்ல முறையில் உழைக்கக்கூடிய உடல் நலம் வந்து இந்த அடுத்த 2.5 வருஷத்துக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் அஷ்டவர்க்கத்தில் 3க்கு மேலே பலனோ இருந்தால் இது வந்து அவங்களுக்கு நல்ல முறையில் அமையும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கிற சொத்தை காப்பாற்றக்கூடிய யோகம் உண்டாகும். இல்லை சனி பகவான் அஷ்டவர்க்கத்தில் வலு நல்லாவே இருந்தாருன்னா இன்னும் அதிகப்படியான சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு யோகம் வந்து உண்டாகும். மன்னிக்கவும். அதே மாதிரி இவங்களுக்கு பொதுவாக வந்து அண்ணன் தம்பி உறவுகள், அக்கா தங்கச்சி உறவுகள், நண்பர்களுடைய உறவுகள், அதே மாதிரி தாயாருடைய உறவுகள் எல்லாமே நல்ல முறையில் மேம்பட்டு வந்து இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தைரியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனோ திடமும், அதே மாதிரி ஒரு நிலையான வாழ்க்கையும் இந்த காலகட்டத்தில் வந்து அமையும். ஆனால் அதே நேரம் சனி பகவான் அஷ்டவர்க்கத்தில் சைவரோ 1ஓ 2ஓ இந்த மாதிரி பலம் குன்றி இருந்தால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இல்லை ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் போக வேண்டிய நிலைகள் உருவாகலாம். ஏதாவது ஒரு வாழ்க்கையில் தன்னுடைய இடத்துல இருந்து அதாவது தன்னுடைய இடத்தை விட்டு மற்றொரு இடத்துக்கு
மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம். அல்லது பிரயாணங்கள் வந்து உண்டாகலாம். அதே மாரி இவங்களுடைய சொத்துக்கள உபயோகிக்க முடியாம போகலாம். இல்ல சொத்துக்களுடைய மதிப்பு வந்து குறையலாம். இப்ப விக்கணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அதுக்கு உண்டான விலை கிடைக்காம வந்து இவங்களுக்கு வந்து போகலாம். அது மாரி வந்து மனதுல வந்து மனதிடம் வந்து இருந்தாலுமே, ஒரு சட்டுன்னு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமைய வந்து அடையலாம். அதாவது மனக்குழப்பம் உண்டாகலாம். ஒரு தெளிவான சிந்தனை இல்லாம இருக்கலாம். அதே மாரி சில நேரங்கள் வந்து உடம்புல வந்து அசதி உண்டாகலாம். அதாவது உடம்புல வந்து நமக்கு பலம் குன்றுன நிலைமையில வந்து இருக்கலாம். அதே மாரி அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி உறவுகள்லயோ, நண்பர்களுடைய உறவுகள்லயோ பிரச்சனைகள், சிக்கல்கள் எதுவுமே இல்லாம இருந்தாலுமே, அந்த உறவுல வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இல்ல போதுமான ஆதரவு இல்லாம இருக்கலாம். இல்ல போதுமான ஈடுபாடு இல்லாம அந்த உறவு வந்து நீடிக்கலாம். அதே மாரி தாயாரோட இருக்கக்கூடிய உறவுகள்ல எந்த பிரச்சனையுமே இல்லைனாலுமே, அந்த தாயார விட்டு சிறிது தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இல்ல தாயாரோட உறவுல வந்து சில ஏற்றத்தாழ்வுகள் வந்து உருவாகலாம். ஆக சனி அஷ்டவர்க்கத்தில பலம் இழந்தால், அதனுடைய பலத்த பொறுத்து இவங்களுக்கு மனோபலமும், உடல் பலமும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டு. அல்லது பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டு. இல்ல சொத்து சேர்க்கறதுக்கு சொத்து வாங்கணும்னு நெனைச்சா, அது தள்ளி போகலாம். இல்ல இருக்கிற சொத்த விக்கணும்னு நெனைச்சா, அதுக்கு உண்டான விலை கிடைக்காம போகலாம். அதே மாதிரி உறவுகள்ல வந்து சிக்கல்கள், பிரச்சனைகள் இல்லாம இருந்தாலுமே, ஒண்ணு அவங்கட்ட அந்த அளவுக்கு ஆதரவு இல்லாம போகலாம். இல்ல அவங்கட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகலாம். மற்றபடி இந்த வரக்கூடிய 2 1/2 வருஷம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வலுவோட இருந்தாலும், அஷ்டவர்க்கத்தில வலுவிழந்து இருந்தாலும், பெரிய பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்படாத வண்ணம் தான் இந்த 2 1/2 வருஷம் அமையும். அவரவருடைய ஜாதகத்தில நல்ல நிலைமையில தசாபுக்திகள் இருந்தா, இந்த சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது பெரிய அளவுல அவங்களுக்கு வாழ்க்கையில எதிரொலிக்காது.